வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வீக்காக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே 26,100 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும், அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மேலே தான் போக வாய்ப்பு, ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் இடையில இருக்கனால இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் வெரி புல்லிஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் விட்டு இறக்கவே முடியல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியாமல் இருந்தோன்னா அப்போயே நான் முடிவு பண்ணிட்டு இந்த தாண்டினா மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஃப்ளாஷ் மார்க்கெட் தான். ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் தான் அடிச்சு வரைஞ்சி ஒரு பெரிய கண்டினியூவாக ஒரு ப்ராஃபிட்னா இந்த கடைசி நேரத்தில் தான் மார்க்கெட் முடிய போகிறது தான் அடைஞ்சி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அவன் சொல்லியிருந்தோம், நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு, ஆனால் அப்சைடு தான் போக வாய்ப்பு, எல்லா ஜோன்லேருந்து அப்சைடு தான் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து போனச்சுன்னா பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் எல்லா ஜோனை பிரேக் பண்ண புல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் முடிய போகிறத அந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த 54,500 தொடலை மார்க்கெட், அந்த இடத்துலேருந்து ஒரு செல்லிங் தான் இருந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். நம்ம டே கேண்டில் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸ், அதாவது இந்த 26,100 தாண்டும் போதே மார்க்கெட் வந்து புல்லிஸ் நம்ம சொல்லியிருந்தோம், அதான் நடந்திருக்கு. சார், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா புல்லிஸ் அடுத்தடுத்து புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ இருக்க கேண்டில் செட்டப் படி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டோம். இன்றைக்கி இப்போ நான் 26,250 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம் 26,300, அடுத்து 26,400, 26,500 போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 26,085 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும், அடுத்து 26,034 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும், அதுக்கடுத்து 25,923 போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போனச்சுன்னா மார்க்கெட்லேருந்து நம்ம ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். மறுபடி இது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கி செகண்ட் சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் அப்சைட் போகும், ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக். ஏன்னா இந்த ஹையை தாண்டணும், இந்த ரேஞ்சு வந்துட்டானாலே மார்க்கெட் வந்து இந்த ஹையை தாண்டதுக்கு சிரமப்படும், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது செகண்ட் சப்போர்ட்டில் வந்துருச்சுனாலே மார்க்கெட் வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணுறது சிரமப்படும். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயம் 26,000 இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது, இந்த வரும்னு நம்பிக்கை இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு கேப் அப் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அழுத்தி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம டே கேண்டில் நேற்று ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், மைனர் ட்ரெண்ட் லைன் சொல்லிட்டு இந்தமாரி போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் க்ளோசிங்காக வச்சுருக்காங்க. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அடுத்தது புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் டே கேண்ட் செட்டப் இருக்குது. சரி, ஓகே, அது 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போனால் இன்றைக்கி போனால் ஹை 54,467, நம்ம அதுக்கு மேலே 54,500 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 55,000 தான் போட்டிருக்கோம். சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 54,243 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அது மார்க் பண்ணவே இல்லையா? 54,243 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 54,084, அதுக்கடுத்து 53,940, அதுக்கடுத்து 53,790 கொடுத்துருக்கோம். இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்லேருந்து வெரி புல்லிஸாக நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்தானா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்தோட தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வீக்கு. அப்படி ஒருவேளை பிரேக் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணான்னா மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு தான் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய மூமெண்ட்ஸ்லாம் சைட்வேஸ் செட்டப் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். 54,084 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் செல்லிங் எதிர்பார்க்கலாம். இதுக்கு கீழே தான் நம்ம செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் எனக்கு தெரியுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஓரளவு கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இந்த 54,500க்கு மேலே கேப் அப் கொடுத்து ஒரு சின்ன ஜர்க் கொடுத்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.